ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கேக் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிக்சியில் சீனி பொடி பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் 2 முட்டை போட்டுக்கலாம். 2 முட்டை போட்டிருக்கேன். கொஞ்சமாக தயிர் போட்டுக்குவோம். தயிர் ஊற்றியாச்சு. அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 1/2 கப் மைதா மாவு எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போடுவோம். பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக, பேக்கிங் பவுடர்னா வீட்டு சோடாப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச முட்டையை இதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் சாக்லேட் எசன்ஸ் ஊற்றிக்கிடுவோம். இந்த ஃப்ளேவருக்காக உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. இது நல்லா கிண்டியாச்சு. இப்போ ஊற்றி வச்சுருவோம். அதுக்குள்ளே க்ரீம் தயாரிப்போம். பட்டர் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பேக்கெட் தான். அந்த பட்டரை நல்லா மெல்ட் பண்ணணும். நல்லா மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த ஓவனில் வச்சிடலாம். டென் மினிட்ஸ் வச்சா போதும். க்ரீனுக்கு தேவையான பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டுங்க. அந்த க்ரீம் பதம் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கும் நீங்கள் ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இதுக்கு மேங்கோ ஃப்ளேவர் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இந்த க்ரீம் வந்துருச்சு பாருங்கள். கேக்குக்கு மேலே வைக்கிற க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ அப்ளை பண்ணுவோம். ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இதில் இந்த க்ரீம் கூட நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பஞ்சு மாதிரி வந்திருக்கு. வாங்க சாப்பிடலாம்.